ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் உள்ள கடைகளை ஏலம் விட்டதில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு 100 கடைகள் அடங்கிய வணிக வளாகத்துடன் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது திறப்பு விழாவிற்காக காத்திருக்கிறது. இந்நிலையில் திறப்பு விழா காண்பதற்கு முன்பாகவே பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள கடைகளை ஏலம் விடுவது பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் உள்ள 100 கடைகளில் 1 மட்டும் ATM சேவை மையத்திற்கு ஒதுக்கப்பட்டு மற்ற 99 கடைகளும் குத்தகைக்கு விடப்படுவதாகவும், இதற்கான ஏலம் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் கடந்த ஜூன் 30ஆம் தேதி நாளிதழில் விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் வணிகர்கள் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறாமல் ஆளும் கட்சியினர் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக 31 கவுன்சிலர்களுக்கு தலா 1 கடை வீதம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஒரிஜினல் வியாபாரிகள். கட்டுனது 100 கடையை டெண்டர் விட்டதுன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏவுக்கு மாவட்ட செயலராக இருக்கிறார். எம்எல்ஏ அவரு கட்டுப்பாட்டுகளை வச்சு அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வியாபாரி சங்கத்துல இருந்து எல்லாம் பேசி என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் டெண்டரா விடுங்க. யாரெல்லாம் டெண்டர் கேட்கறாங்களோ, யாரெல்லாம் கடை ஏலம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஓப்பனா இந்த பப்ளிக்ல வச்சு நீங்க பண்ணுங்க. எந்த சாதக பாதகம் யாருக்கு நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட அவங்க பண்ணது டெண்டர் கொண்டுட்டு போனவங்க எல்லாம் அவங்க டெண்டரே வாங்கல. 3 நாள் அலக்கலவு பண்ணி யாருமே ஆபீஸ்ல உட்கார விடாம பண்ணி டெண்டரை வாங்க விடாம பண்ணி எம்எல்ஏ அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுக்குமே மட்டுமே அதை கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்க என்ன கேட்கலாம், சரியா நடக்கல, அந்த டெண்டர் முறையா நடக்கல. நீங்க மறுபடியும் ஓப்பன் டெண்டரை விட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு கெட்ட பேர் வேண்டியதில்லை, எலெக்ஷன் வருது, நீங்க கெட்ட பேர் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. திரும்ப அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி ரீடெண்டர் விட்டு முறையா நடத்தி எல்லாருக்குமான ஒரு நடவடிக்கையை அதை கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். மேலும் ஏலம் தொடர்பாக பாஜக கவுன்சிலர் குமார் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறார். எந்த ஒரு உயர் அதிகாரி யாருமே கிடையாது. ஆனா 162 டிடி வாங்கியிருக்காங்க. இந்த 162 டிடி எங்கே வச்சு வாங்கினான்னு இது வரைக்கும் தெரியல. இந்த உண்மை தெரியணும். ஏன்னா நகராட்சியில 16ஆம் தேதி 3:30 மணி வரையும் வாங்குறதுக்கு ஆள்ங்கிறதுக்கு உண்டான ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. நம்மளும் எவ்வளவோ கேள்வி கேட்குறோம், கேள்வி பதில் சொல்லல. கவுன்சில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம ஆல் பாஸ்ன்னு சொல்லி எல்லா சப்ஜெக்டையும் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு சடனாக கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. இது சம்பந்தமான மேல்முறையீடு நான் ஹைகோர்ட்டில் பண்ணியிருக்கேன். அது கோடிக்கணக்கான ரூபா விழுந்துருக்கு. ஒரு கடைக்கு 7 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அதுபோக கவுன்சிலருக்கு எல்லா கவுன்சிலருக்கும் ஒரு கடைங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயே நிறைய முறைகேடு என்னன்னா, வாரிசுதார்கள் ஒரு நகர்மன்ற உறுப்பினரோ தலைவரோ இருக்கிறவங்க அந்த வாரிசுதார்கள் ஒப்பந்தார் ஆகக்கூடாது. இது அரசு விதி. ஆனால் வந்திருக்க அந்த கவுன்சிலர்ல பாதி பேர் ஒப்பந்தார் ஆயிட்டார். ரிக்கார்டிக்கல அவங்களே தானா மாட்டிக்கிட்டாங்க. பாஜக கவுன்சிலரின் இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆமோதிக்கும் வகையில் திமுக கவுன்சிலர் ஐயனாரும் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை 23ஆம் தேதி நடந்த நகர்மன்ற கூட்டத்தில் குரல் எழுப்பினார். ஆனால் ஏனைய திமுக கவுன்சிலர்கள் அவரை பேசவிடாமல் மேஜைகளை தட்டி ஓசை எழுப்பி ரகளையில் ஈடுபட்டதால் நகர்மன்ற கூட்டத்தில் பெரும் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்நிலையில் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் கேள்விகளுக்கும் உள்ளான ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய வணிக வளாக கடைகளுக்கு ஏற்கனவே நடத்தப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து வெளிப்படைத்தன்மையுடன் மீண்டும் ஏலம் நடத்த வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் செய்திக்குழு.